இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி JBM ஆட்டோ லிமிடெட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனிலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து LG சாஃப்ட் இந்தியாவிலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து டேரக்ட் இன்டர்வியூ தான். இந்த 3 கம்பெனியுமே வந்து டேரக்ட் இன்டர்வியூ தான். அண்ட் மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி HP நிறுவனத்துலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேவ்லெட் பேக்கர்ட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து HP நிறுவனத்துக்கு நீங்கள் டிசபிலிட்டி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிசபிலிட்டியாக இருக்காங்க அப்படின்னா HP நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டிசபிலிட்டியில் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ், ஸோ கேண்டிடேட்டுக்கு இந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து டிசபிலிட்டியாக இருக்கீங்க, இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த 3 நிறுவனத்துலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளி JPR அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடச்சிடும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 கம்பெனிஸ்க்கான டீட்டெயில்ஸை பார்த்துருங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் இந்த 3 கம்பெனிக்குமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக எம்ப்ளாயர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேசலாம். ஸோ இதுதான் வந்து இதில் இந்த 3 கம்பெனியில் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 கம்பெனிக்கான டீட்டெயில்ஸை பார்த்துருங்க. பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி JBM ஆட்டோ லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் JBM ஆட்டோ லிமிடெட் ஹையரிங் ஃபார் HR எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ரோலில் எடுக்கிறாங்க. ஸோ HR எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த JBM ஆட்டோ லிமிடெட் அப்படின்றது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ மேனுஃபேக்சரிங்கில் தான் நீங்கள் HRஆ ஒர்க் பண்ண போகிறீங்க. இதில் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் MBA அண்ட் MSW பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக HR டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆர் 2 years வரைக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஒரு HRஆ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து ஆஸ் பர் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட், லொக்கேஷன் வந்து சென்னையில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு சேலரி வந்து டிஃபர் ஆகும். எல்லாருக்குமே சேம் சேலரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு தனியான சேலரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை வச்சு அந்த டெசிக்னேஷனை வச்சு தான் உங்களுக்கு சேலரி வந்து ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனி தான் வந்து சேலரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் லொக்கேஷன் சென்னை. லுக்கிங் ஃபார் இமீடியட் ஜாயினர்ஸ், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கேன் ஷேர் யுவர் ரெஸ்யூம் டு இந்த மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ண போகிறீங்க. அது குறிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான மெயில் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை இவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா LG சாஃப்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இதிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ தான். ஸோ LG சாஃப்ட் இந்தியாவில் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா R&D ஏரியாவில் டெஸ்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்காக அவங்க ஹையர் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கேண்டிடேட் தான் அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ஹவ் மேனுவல் டெஸ்டிங் நாலேஜ் ஆன் டெஸ்டிங் கான்செப்ட், ரிக்வயர்மெண்ட் ஸ்டடி, டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பரேஷன், டெஸ்ட் எக்ஸிக்யூஷன், ரெக்ரெசிங் டெஸ்டிங், டிஃபெக்ட் ட்ராக்கிங். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம். மேனுவல் டெஸ்டிங் யாராவது சர்டிஃபிகேஷன் யாராவது வாங்கியிருக்கீங்க, நான் வந்து எக்ஸ்டர்னலாக நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணி நான் வந்து மேனுவல் டெஸ்டிங் கோர்ஸில் வந்து நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம். நாலேஜ் அபவுட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து இஸ் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் நெட்ஒர்க்ஸ் பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா இதுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ரெடி டு ஒர்க் இன் ஃப்ளெக்சிபிள் டைமிங், குட் இன் ஆட்டிடியூட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் டைமிங், இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் டைமிங்கில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கணும். சில டைம்ஸில் வந்து நைட் ஷிஃப்ட் வந்து போட வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும்
பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிஏ ஆர் டிப்ளமா பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஎஸ்சி, பிசிஏ அண்ட் டிப்ளமா 3 கேண்டிடேட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பாக ஒன்லி 2019, 2020 அண்ட் 2021 பாஸ் அவுட்ஸ் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்பி ஒரு வாட்டி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்கிறேன். பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மேத்தமெட்டிக்ஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். பிசிஏ பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஆர் டிப்ளமா பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்லி 2019லேருந்து 21 பாஸ் அவுட்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை நீங்கள் மேனுவல் டெஸ்டிங் பற்றி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். மேனுவல் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூஷன், ஆட்டோமேஷன் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன், டெஸ்ட் கேஸ் டாக்குமெண்ட் அப்டேட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக டெஸ்டிங்கில் நீங்கள் வந்து ஷார்ப்பாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த கம்பெனிக்கு அப்படின்னா, சைடில் கொடுத்துருக்க இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த காண்டாக்ட் டீட்டெயிலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இதில் கொடுக்கப்பட்டிருக்க மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட் பெங்களூர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஷார்ஜாப்பூர் அவுட்டர் ரிங் ரோட் பெங்களூர். ஸோ இதுதான் வந்து லொக்கேஷனாக இருக்கும். இந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடி இதுவும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ணுங்கள். அந்த கால் பண்ணியும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஒன்லி டெஸ்டிங் சர்டிஃபிகேஷன் யாராவது வாங்கியிருக்கீங்க, இல்லை டெஸ்டிங்கில் மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டெஸ்ட் கேஸ் டாக்குமெண்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கான்செப்டில் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி ஹெச்பி நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சி. ஹெவ்லெட் பேக்கர்ட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்படின்றது தெரியல. பட் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிசபிலிட்டியாக இருக்காங்க அவங்களுக்குனா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். இது வந்து அவங்களுக்கான ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி டிசபிலிட்டிஸ் இம்பேக்ட் நெட்வொர்க். ஸோ டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ்க்காக அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு குறிப்பிட்ட சில எம்ப்ளாயீஸ் மட்டும் இதுக்கு வந்து அப்ளிகபிளாக இருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கிரிட்டேரியாவை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிசபிலிட்டியாக இருக்க கேண்டிடேட் இன்ஜினியரிங் இன் எனி ஸ்ட்ரீம், எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஜினியரிங்கில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். டிசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோபெடிக்காக இருக்கவங்க, ஸோ ஆர்த்தோபெடிக் டிசபிலிட்டி இருக்கவங்க அண்ட் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கவங்க, கால் வந்து நடக்க முடியாமல் இருக்கும் அண்டு கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால இயக்க முடியாமல் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டுனா லோ விஷன் ஒன்லி. ஸோ லோ விஷனாக யாராவது இருப்பீங்க, கண் வந்து பாதி தெரியும், கண் வந்து ஒன்று வந்து சரியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்த்தோபெடிக், ஃபிசிக்கல் டிசபிலிட்டி அண்ட் லோ விஷன் ஒன்லி ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லை வந்து நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஷுட் நோ பேசிக் ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் ஸ்கில் வந்து கேட்குறாங்க. பேசிக்காக ப்ரோக்ராமிங் ஸ்கில் தெரிஞ்சால் போதும் அண்ட் இதுக்கு கோடிங் ஸ்கில் வந்து தெரிஞ்சால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 6 month இன்டர்ன்ஷிப் இருக்குது இந்த கம்பெனியில். ஜனவரி 2022லேருந்து ஜூலை 2022 வரைக்கும் உங்களுக்கு 6 month இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் இந்த கம்பெனியில் அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச உடனே இந்த ஜாப் வந்து முடிஞ்சிருமா அப்படின்றது கிடையாது. இந்த டெசிக்னேஷனை வச்சு ஃபர்தராக நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 6 month வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம், நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். நீங்கள் பேசிக்காக ப்ரோக்ராமிங் வச்சு போயிருந்தால் போதும், அவங்க வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த 6 monthல நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு எம்ப்ளாயாக மாறிடுவீங்க. அண்ட் இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காம்பன்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன் வந்து 25,000 per month post which based on performance we shall absorb them with a starting salary of 7 lakhs per annum அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒன்லி இன்டர்ன்ஷிப் மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுக்கு நீங்கள் 25,000 ஃபஸ்ட்டு வாங்குவீங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த கம்பெனியில் வந்து உங்களை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, ஒரு பர்மனெண்ட் எம்ப்ளாயி மாதிரி அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு 7 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒர்க் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனியாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா please note that the above mentioned position only for candidate with disabilities. If you know someone who might is interested, please do share the details at ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த ரெஸ்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறதுக்கான ஒரு மெயில் ஐடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயில் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அண்ட் ஒன்லி முக்கியமான ஒரு விஷயம், டிசபிலிட்டி இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி யாருக்கும் வந்து இந்த கம்பெனியில் வந்து அலோட் கிடையாது. இப்போதைக்கு இவங்க வந்து இவங்க டிசபிலிட்டிஸ் மட்டும் ஹையர் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனை கம்பெனிஸில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு கம்பெனியில் தான் இப்படி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ திஸ் JP சைனிங் ஆஃப்.